கரூரில் வச்சு செஞ்சாருங்க. ரியலாக செந்தில் பாலாஜியை 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாட்டை பாடினார் பாருங்க. அநேகமாக இது மாதிரி யாரும் இவ்வளோ கேவலப்படுத்தி இருக்க முடியாது. ஒரு மாஜி மந்திரி 2 ஊர்லேயே நான் பார்த்தேங்க. இந்த கூட்டம் பாருங்க, எம்ஜிஆருக்கு இணையாக சொல்லாங்க. இப்போ மாஸ் லீடர் ஆகிட்டாரு. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா இந்த சுற்றுப்பயணத்தெல்லாம் அவர் முடிச்சுட்டு ஒரு சுற்றிட்டு வந்தாருன்னா தமிழ்நாட்டை, அநேகமாக ஆட்சி என்பது ஆட்டங்காண்டிடும். கூட்டணி கட்சிகள் பல பேர் மூழ்கிற கப்பலில் எதுக்கடா இருக்கிறோன்னு ஜம்ப் ஆவாங்க. செந்தில் பாலாஜி எப்படி லஞ்ச லாவண்யம் பண்ணி அந்த மாவட்டத்தை கையில் வச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி திமுக அரசுக்கு கட்சிக்கு ஒரு 24x7 ஏடிஎம் போல ஊழல் பணம் ஒரு மிகப்பெரிய விஷயத்த அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். செந்தில் பாலாஜிக்கு முக ஸ்டாலினோ உதயநிதியோ கொடுக்குற முக்கியத்துவம் அந்த கட்சிக்காக ஆரம்ப நாள்லேருந்து பாடுபட்டு உழைத்த பல மூத்த சீனியர்களுக்கு நிச்சயமாக எரிச்சலை கொடுக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊழல் பெருச்சாலியை இன்றைக்கி தோலை உரிச்சார் விஜய். ரொம்ப நல்லா மக்கள் ரசித்தாங்க. நாமக்கல் ஆனாலும் சரி, கரூர் ஆனாலும் சரி, கூடிய கூட்டம், மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, எழுச்சி, வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா இப்படி பட்டிமன்றம் நடத்துகிறவங்க நடத்திக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் இந்த கூட்டம் அந்த பகுதியெல்லாம் சரியான வெயிலுங்க. அப்போது மக்கள் ஒரு தலைவருடைய பேச்சை கேட்க காத்திருந்து கேட்குறாங்கன்னா அது ஓட்டு போட மாட்டாங்களா? நிச்சயமாக இதெல்லாம் ஓட்டா மாறும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட 3வது வார சுற்றுப்பயணம். காலையில் நாமக்கல் பகுதிக்கு போனார், இரவு நேரத்தில் கரூர் பகுதிக்கு போனார். ஸோ இந்த சுற்றுப்பயணத்தை குறித்து நம்ம அரசியல் விமர்சகர், அரசியல் ஆலோசகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்களோட இன்றைய சுற்றுப்பயணம் நாமக்கல், கரூர் மாவட்டம், இந்த 2 மாவட்டத்துக்கு போயிருந்தார். நாமக்கல்ல ஹியூஜ் க்ரௌடு கேதர் ஆச்சு. மார்னிங் அவர் பேசுகிறப்ப ஒரு சில சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்துச்சு. அவரே சாரி கேட்டுட்டு போனார். இந்த மாதிரி மைக்கு இது பிரச்சனை, எனக்கும் ஃப்ளோ கிடைக்கல, அதனால் வார்த்தை கொஞ்சம் தப்பாயிடுச்சு. பட் கரூரில் ஃபுல் ரேஜாக எல்லாமே அட்டாக் போயிருக்காரு. இன்றைக்கி பேசின முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸு, அதுவும் கரூரில் குறிப்பாக பேசின முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸு, இதை பற்றின உங்களோட பார்வை சார். ஆக்சுவலாக இன்றைக்கி டோட்டல் சக்ஸஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 இடத்துலையும், நாமக்கல் ஆனாலும் சரி, கரூர் ஆனாலும் சரி, கூடிய கூட்டம், மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, எழுச்சி, அவர் பேச்சை கேட்கறதுக்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும், குறிப்பாக இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மேற்கு மண்டலத்தின் நுழைவு வாயில் இது. மேற்கு மண்டலத்தில் கால் எடுத்து வச்சிருக்காரு. மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு பலமான மண்டலம்னு கருதப்படுகிறது. அது எந்த அடிப்படையில்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி மிகப்பெரிய இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெற்றது. சொல்லப்போனால் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்கள் அவங்க கூட்டணி, அதிமுக கூட்டணி கிடைச்சதுன்னா அதில் அதிகமான இடங்கள் கிடைச்சது இந்த கொங்கு பெல்ட்டு தான். அப்போ அந்த மண்டலத்தில் இன்றைக்கி விஜய் முதல் தடவையாக மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது மக்களிடையே கிடைச்ச வரவேற்பு, அங்கே கூடிய கூட்டம்ன்றது உண்மையிலே இதுவரையில் நாமக்கல்லோ கரூரோ கண்டிராத கூட்டம்னு அந்த ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க. அது உண்மையிலே வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா இப்படி பட்டிமன்றம் நடத்துகிறவங்க நடத்திக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் இந்த கூட்டம் 8:30 மணிக்கு பேச வேண்டிய இடத்துக்கு 2:30 மணிக்கு தான் வந்தார். மத்தியானம் 8:30 மணிக்கு பேச வேண்டிய இடத்துக்கு 2:30 மணிக்கு வராரு. 12 மணிக்கு பேச வேண்டிய இடத்துல இரவு 7:15 வராரு. இன்றைக்கி அந்த பகுதியெல்லாம் சரியான வெயிலுங்க, ஏகப்பட்ட கூட்டம், வெயில். அப்போது மக்கள் ஒரு தலைவருடைய பேச்சை கேட்க காத்திருந்து கேட்குறாங்கன்னா அது ஓட்டு போட மாட்டாங்களா? நிச்சயமாக இதெல்லாம் ஓட்டாக மாறும். அதாவது என்னை பொறுத்தவரையில் ஒரு வரியில் சொல்லணுன்னா,
ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அடையாளமாக நான் பார்க்குறேன். அதாவது இன்றைய கூட்டம் ரொம்ப உறுதியாக வச்சிருக்கு. தொடக்கத்திலேருந்தே திருச்சி, அரியலூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், திருவாரூர், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாமக்கல், வந்து கரூர் லேட்டஸ்ட்டாக முடிச்சிருக்காருல பேசி. இப்போ இது வந்து கட் அக்ராஸ் மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ், மெனி ஏரியாஸ், ஏதோ ஒரு இடத்துல இல்லை. டெல்டான்னு சொன்னால் டெல்டா வருது, புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த தஞ்சாவூர் அந்த ஏரியாவுக்கு வந்துடுச்சு. இப்போ மேற்கு ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகம் முழுவதுமாக விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் என்பது தெளிவாக இப்போ இதில் வந்து நம்மால் அறிய முடிகிறது. அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது டெக்னிக்கல் இஷ்யூ தான். நாமக்கல்லில் வந்து அவரே சொன்னார் கடைசியாக. அதுக்கு அதான் என்னென்னா அவர் காதுலேயே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் என்ன பேசணும் என்ன வருதுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால் ரித்தமாக என்னால் பேச முடியலன்னு அவரே அதை விளக்கிட்டார். ஆனால் கரூரில் வச்சு செஞ்சாருங்க. ரியலாக செந்தில் பாலாஜியை பேர் சொல்லியே தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாட்டை பாடினார் பாருங்க. அநேகமாக இது மாதிரி வந்து யாரும் இவ்வளோ கேவலப்படுத்தி இருக்க முடியாது. ஒரு மாஜி மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி எப்படி வந்து லஞ்ச லாவண்யம் பண்ணி அந்த மாவட்டத்தை கையில் வச்சிட்ருக்காரு. அவர் எப்படி திமுக அரசுக்கு கட்சிக்கு ஒரு 24/7 ஏடிஎம் போல் ஊழல் பணம், அதாவது அவர் சொல்லாமல் விட்டது என்னென்னா டாஸ்மாக் அந்த பாட்டிலுக்கு 10-20 ரூபாய் அதிகமாக வச்சு அந்த ஃபுல்லாக நெட்வொர்க் அதை ஹேண்டில் பண்ணதே கரூர் பாய்ஸ் தானே, கரூர் கேங்ஸ்ன்னு தானே சொல்லுவாங்க. அது செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி, அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், இதுதான். ஆக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் செந்தில் பாலாஜியால் தமிழ்நாடு வந்து தலை குனிஞ்சிருக்கு, அவரால் வந்து தமிழ்நாடு வந்து தலை குனிஞ்சு இருக்குது. அப்படிப்பட்ட ஆளை முன்னால் என்ன சொன்னார் முதல்வர், அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது இதே ஸ்டாலின் அங்கே வந்து என்ன பேசினார், எப்படி அவரை சாடினார், குற்றம் சொன்னார். அவர் திமுகவுக்கு போயிட்ட உடனே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரை வானலாவ உச்சி முகர்ந்தார். இந்த முப்பெரும் விழா நடத்துனாங்க இல்லையா, அதுக்கு வந்து 100 கோடி ரூபாய் செலவு பண்ணதை சாதாரணமாக சொல்லிக்கிறாங்க கட்சிக்காரங்களை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதால பணத்தை வைத்து இன்றைக்கி அந்த ஏரியா பூராவே அவருடைய கண்ட்ரோலில் அந்த கட்சியை கொண்டு வந்துட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நான் பார்த்தேன், கோவை மாநகர திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி சொல்கிறதுக்கு அப்படியே தலையாட்டாத காரணத்துக்காக திடீர்னு அவரை மாற்றிருக்கு கட்சி தலைமை. ஸோ செந்தில் பாலாஜி வந்து பணத்தை வச்சுக்கிட்டு, அதுவும் நேர்மையாக சம்பாதிச்ச பணம் இல்லை, மக்களை வஞ்சித்து மக்களை கொள்ளையடித்து சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி திமுக என்ற அரசியல் கட்சியையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறாருன்றது இது ஒரு அபாயகரமான அரசியல் போக்காக தான் நான் பார்க்குறேன். திமுக சுயநலத்தோடு இது போன்ற கட்சி மாறிகளை ஊக்குவித்து கட்சிக்கு முக்கிய நிர்வாகி மாதிரி அனுப்புறது, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது, உள்ளபடி அந்த கட்சியில் தொடர்ச்சியாக இருந்து கட்சிக்கு உழைத்திட்ருக்கிற சீனியர்ஸுக்கெல்லாம் முகம் சுளிக்க வச்சிருக்குதுன்றது மறுக்க முடியாத உண்மை. அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலினோ உதயநிதியோ கொடுக்குற முக்கியத்துவம் அந்த கட்சிக்காக ஆரம்ப நாள்லேருந்து பாடுபட்டு உழைத்த பல மூத்த சீனியர்களுக்கு வந்து நிச்சயமாக எரிச்சலை கொடுக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊழல் பெருச்சாலியை இன்றைக்கி வந்து தோலை உரிச்சார் விஜய். ரொம்ப நல்லா மக்கள் ரசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லில் பேசும்போது இன்னொரு விஷயத்தை அவர் சொன்னார். ஏற்கனவே திருச்சியில் இருக்கும்போது சுட்டி காட்டினார். இந்த மணசநல்லூரில் திமுக எம்எல்ஏ கதிரவன் அவர் குடும்பத்துக்கு சொந்தமான அந்த ஆஸ்பத்திரியில் கிட்னி திருட்டு, அது முறைகேடுன்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னார் மா சுப்பிரமணியன், ஹெல்த் மினிஸ்டர்.
எதைத்தான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதை இன்னைக்கு வந்து இந்த பகுதியிலையும் பேசினார் அவர். அதே போல் 2 ஊர்லேயும் நான் பார்த்தேங்க. இந்த கூட்டம் பாருங்க, எம்ஜிஆருக்கு இணையாக சொல்லாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு இணையாக இன்னைக்கு வந்து ஈஸிய க்ரௌட் புல்லர், மாஸ் லீடர் ஆகிட்டார். இது நான் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டுருக்கிறத பார்த்தா இவர் ஒட்டுமொத்தமாக முதல்ல டிசம்பர் 20 100 நாள் முடிகிறதா இருந்தது. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி பிப்ரவரி கொண்டு போயிட்டாங்க. இந்த சுற்றுப்பயணத்தெல்லாம் அவர் முடிச்சுட்டு ஒரு சுற்றிட்டு வந்தார்னா தமிழ்நாட்டை, அநேகமாக ஆட்சி என்பது ஆட்டங்காண்டிடும். கூட்டணி கட்சிகள் பல பேர் மூழ்கிற கப்பலில் எதுக்கடா இருக்கிறோன்னு ஜம்ப் ஆவாங்க. இதெல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதி, அடுத்த ஆண்டு துவக்கத்தில் எல்லாமே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அப்படியே கொஞ்சம், அதுக்கும் செந்தில் பாலாஜி ஒரு காரணமாயிட்டார். கரூரில் வந்து அவர் காசு வச்சிட்டு இருக்கிறோன்றதுக்காக கூட்டணியில் இருக்கிறவங்களையே திமுக கிட்டுன்னு வர்றார். கரூர் நகர காங்கிரஸ் தலைவி கவிதான்றவங்கள போன வாரம் திமுகவில் இணைச்சார். அதுக்கு தானே அந்த கரூர் எம்பி ஜோதிமணி வந்து கடுமையாக பதிவு போட்டு அப்புறம் அதெல்லாம் அவர் ரிமூவ் பண்ணி, ஏற்கனவே மதிமுகவில் ஒரு 3 தலைவர்களை திருப்பூரில் இருந்து முக ஸ்டாலின் முன்னாலே கூட்டு போய், அதாவது கூட்டணியில் இருக்கிறவங்களையே இவர் ஆள் பிடிக்கிறாரு. அப்போ பணத்தை வைத்து கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன ஒன்றா பண்ணலாம், அரசியலை நாம் வந்து கோல வச்சலாம் நினைக்கிற இது போன்ற பேர் வழிகளுக்கு, மோசடியாளர்களுக்கு திமுக போன்ற அரசியல் புரிந்த தமிழர்களுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கிற கட்சி எப்படி ஒரு முன்னிலை பாத்திரம், முக்கிய இடத்த கொடுக்குறாங்க. இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒன்றும் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் செந்தில் பாலாஜியை தியாகி என்று ஒரு முதலமைச்சர் வர்ணிக்கிறாரு. அவர் என்ன சுதந்திர போராட்டம் கலந்துட்டு வந்தாரா? சிறை தண்டனை எதுக்காக அனுபவிச்சார்? இதே திமுக குற்றம் சாட்டியது தான். போக்குவரத்து அமைச்சராக அதிமுக காலத்தில் இருந்த செந்தில் பாலாஜி ஓட்டுநர் வேலை, நடத்துனர் வேலை, இன்ஜினியரிங் அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் லஞ்சம் வாங்கி, லஞ்சம் வாங்கினவங்களுக்கு கூட வேலையை தராமல் அதையும் ஏமாற்றி ஒரு மோசடி பேர் வழி, அந்த பேர் வழிக்கு திமுகவில் இன்றைக்கி வந்து மிக முக்கியத்துவத்தை கொடுப்பது என்பது என்ன வகையான அரசியல் அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து விஜய் ரொம்ப நாசூக்காக சுட்டி காட்டினார்.